போடு. இறையங்கள் தானிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே உங்கள் பேரும் இறையங்கள் தானிலே இறையருள் மலர தவித்திட்ட வேளையிலே மொழி நிலவாய் நிலமதில் நடந்தவனே இடதனை துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்து சுடரொளி பாவம் நம்மிலே மறையாது தேவன் பாதம் நம்மிலே பதியாது சோதங்கள் மறைந்திட அருள் புரிவாய் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்று மொழிந்த இறைவனின் அன்பு சொந்தங்களே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தையாகிய இறைவனை நாடி வந்துள்ள நாம் அனைவரும் இறைவன் நம் வாழ்வில் ஆட்சி வந்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளது என்று கூறிய புனித பேதுருவை போல இறைவனில் ஆழமான நம்பிக்கையோடு வாழவும் இறை வார்த்தைகள் நமக்கு வாழ்வை வழங்குகின்றன என்பதை உணர்ந்து அவரின் சாட்சிகளாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி நம் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பலை செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புண்ணியமையாளையும் வானதுதர் புண்ணியானை வருகிறோம். சகோதர சகோதரி நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆசி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. உலகெங்கும் யாவும் உன்னையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத இன்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டே வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறி, தந்தையினின்றே என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, எம் மீது இரங்கும். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குமே. இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆசியில் இருப்பவரே. மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவராயிரமா, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழல் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரும் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உன் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை விட்டு பிரிந்த இஸ்ரேல் மக்கள் யோசுவாவின் வார்த்தையை கேட்டு மனமாற்றம் பெற்று கடவுள் தங்களை எல்லா வழிகளிலும் காத்தருளினார். எனவே நாங்கள் அவருக்கு ஊழியம் புரிவோம் என்பதை எடுத்து கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
முதல் வாசகம். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 1 முதல் 2a மற்றும் 15 முதல் 17 மற்றும் 18b. அந்நாட்களில் செக்மேவில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களின் ஊழியம் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளையும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடங்களிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவனது மீட்பானார். வாழும் எனக்கு உயிரானார். ஐயோ என்னை வதைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார். இறைவனினது மீட்பானார். போல் சோழ்ந்தாலும் சீராகவே கொண்டாலும், தீயோரை போல் சோழ்ந்தாலும் சீராகவே கொண்டாலும், தேவனவருக்கு இடமாக தேடும் எனக்கு கூறே. தேவனினது மீட்பானார். அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டு பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார்.
இறைவன் வார்த்தையாலும் நீரினாலும் நம்மை கழுவி தூய்மையும் மாசற்றவர்களை வாழவும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து இறைவனில் இணைந்து வாழ அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 21 முதல் 32 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோடு வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியரின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 60 முதல் 69 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக் கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையா இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன்
தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோ யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே பல தேர்வுகளை தெரிந்தெடுக்கின்றோம். ஆங்கிலத்திலே சாய்ஸஸ் என்று சொல்லுவோமே. நமக்கு முன்பாக பல தேர்வுகள் இருக்கின்றன. நன்மையான காரியங்களும் இருக்கின்றன, தீமையான காரியங்களும் இருக்கின்றன. அவற்றில் எவற்றை நாம் தெரிந்தெடுக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்வானது அர்த்தம் நிறைந்த வாழ்வாக அல்லது அர்த்தமற்ற ஒரு வாழ்வாக இருக்கின்றது. காலையிலேயே படுக்கையிலிருந்து எழுப்புகிறோம், அலாரம் அடிக்கிறது. நமக்கு முன்பாக ஒரு தேர்வு இருக்கிறது. அலாரத்தை அணைத்து விட்டு தூங்கலாம் என்கின்ற ஒரு தேர்வு, அலார ஒலி கேட்டு எழும்பி ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், திருப்பலிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தேர்வு. அந்த 2 தேர்வில் எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்பது நம்முடைய கையில் இருக்கிறது. அதற்கான சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு விருப்பம்னா நீ ஆலயத்துக்கு வா, இல்லைன்னா மூடிட்டு தூங்கு என்று அந்த தேர்வு நம்முடைய கையில் இருக்கிறது. அதை மட்டுமல்ல, காலை நாம் விழித்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரை நமக்கு முன்பாக பல தேர்வுகள் இருக்கின்றன. அதிலே நாம் எவற்றை தெரிந்தெடுக்கிறோம் என்பதுதான். பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு தேர்வு இருக்கிறது. பள்ளிக்கூடம் சென்று பாடங்களை படிப்பதா அல்லது வயிற்று வலி, காய்ச்சல், உடல் வலி என்று சொல்லிக்கொண்டு வீட்டிலேயே தங்கி இருப்பதா என்கின்ற ஒரு தேர்வு. வேலைக்கு செல்வதா இல்லது வேலைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து டிவி பார்ப்பதா என்கின்ற பல நிலைகளில் பல தேர்வுகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்முடைய தேர்வுகள் இறைவனுக்கு விருப்பமான தேர்வாக நமக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவற்றை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே யோசுவா இறைவாக்கினர் மக்களுக்கு அருமையான ஒரு போதனையை கொடுக்கின்றார். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வழிபடுங்கள், ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டும்தான் ஊழியம் செய்வோம், அவரை மட்டும்தான் வழிபடுவோம். இஸ்ரேல் மக்கள் யாவை கடவுளால் தெரிந்தெடுக்கப்படுவதற்கு முன்பதாக பல கடவுள்களை வணங்கக்கூடிய வழக்கத்தை வைத்திருந்தார்கள். பார்ப்பவற்றை எல்லாம் அவர்கள் கடவுளாக வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தன வீட்டில் இருந்து மீட்டு கொண்ட பிற்பாடு யாவைதான் உண்மையான கடவுள் என்பதை புரிந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் யோசுவாவின் தலைமையிலே கானான் தேசத்திற்கு உள்ளாக அடியெடுத்து வைத்த பிற்பாடு அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில மாற்றங்கள். ஏனென்றால்
கானான் தேசம் எப்படிப்பட்டது என்றால் பல கடவுள்களை வணங்கக்கூடிய தேசம். அந்த மக்கள் நிலத்தின் வளமையை குறிப்பதற்காக ஒரு கடவுளை வணங்கினார்கள். நிலத்திலே விவசாயம் செய்துவிட்டு அந்த அறுவடை, அந்த பயிர்களை அறுவடை செய்யக்கூடிய காலத்திலே அதற்கென்று ஒரு கடவுளை வைத்திருந்தார்கள். ஆகா, நாம் முன்பு வழிபட்டது போன்று இந்த கானான் தேசத்து மக்களும் பல கடவுள்களை வழிபடுகிறார்களே, இது நன்றாக இருக்கிறதே என்று அந்த இஸ்ரேல் மக்களுடைய உள்ளம் அலையை பாய்கின்றது. யாவே கடவுளை விட்டு பல கடவுள்களை தேடி அவர்களுடைய மனம் அலைகின்றது. இந்த தருணத்தில் தான் யோசுவா அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார், நதிக்கு அப்பால் உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் வழிபட்டு வந்த அந்த தெய்வங்களை வழிபடுங்கள், அல்லது பிற தெய்வங்கள் எந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபடுங்கள். கடவுளுக்கு ஊழியம் செய்வது தவறு என்று நினைக்கின்றீர்களா? அவ்வாறு செய்தால் நீங்கள் யாரையும் வழிபடுங்கள், நானும் என் வீட்டாரும் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும்தான் ஊழியம் செய்வோம் என்று தன்னுடைய தெரிவை மிக தெளிவாக அந்த மக்களுக்கு எடுத்து கூறுகின்றார். அதை கேட்ட மக்கள், நாங்களும் ஆண்டவருக்கு மட்டும்தான் ஊழியம் செய்வோம், எங்களுக்கு வேறு தெய்வங்கள் வேண்டாம் என்று அங்கே ஒரு உறுதிமொழியை கொடுப்பதை பார்க்கின்றோம். இரண்டாவது வாசகத்திலே பவுலடிகளார் எபேசு நகரத்து மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கின்றார். அங்கே கணவன் மனைவி உறவை பற்றி, குடும்ப வாழ்வை பற்றி எடுத்து சொல்லுகின்ற பொழுது, மனைவியரே உங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அடிபணிந்திருங்கள் என்று சொல்வது ஒரு சில கேள்விகளை அவ்வப்பொழுது எழுப்பிக் கொண்டே இருக்கும். இது ஒரு பெண்ணடிமைத்தனமாக இருக்கின்றதே, ஆணாதிக்கமாக இருக்கின்றதே என்கின்ற ஒரு கேள்வி கூட அங்கே எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நாம் அந்த கருத்து சொல்லப்பட்ட காலத்திற்கு சென்று அதனை நாம் அறிய வேண்டும். அந்த கிரேக்க ரோமை கால காட்டத்திலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், பெண்களை அவர்கள் மனிதர்களாக மதிப்பதே இல்லை. பெண்களை ஒரு பொருளாக, மற்ற பொருட்களை எப்படி பயன்படுத்துவோமோ அதே போன்று ஒரு பொருட்களாகத்தான் பெண்களை பார்த்தார்கள். அவர்களுக்கென்று சொத்துரிமை, மற்ற எந்த உரிமைகளும் கிடையாது. ஒரு கூட்டத்திலே எழுந்து நின்று பேசுவதற்கான உரிமை கூட அவர்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பவுலடிகளார் அந்த எபேசு நகரத்து மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கின்றார். உங்களுடைய தெரிவு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நீங்கள் பெண்களை வெறும் பொருட்களாக பார்க்கின்றீர்களா, அல்லது உயிருள்ள மனிதர்களாக, உணர்வு மிக்கவர்களாக, மனிதநேய மிக்கவர்களாக பார்க்கின்றீர்களா என்று சொல்லி அவர்களுக்கு உரிய அந்த மதிப்பை, மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பெண்களை அன்பு செய்ய வேண்டும், ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் ஒருவருக்கொருவர் புரிந்து விட்டு கொடுத்து அன்பு செய்து வாழ வேண்டும் என்று அங்கே அந்த மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே பவுலடிகளாருடைய அந்த ஒரு அறிவுரை இருக்கின்றது. அந்த அறிவுரையை கேட்ட ஆண்கள் பலரும் பெண்களும் மதிப்பிற்கு உரியவர்கள் என்று சொல்லி அவர்கள் உரிய மரியாதையை கொடுக்க முன் வருகின்றார்கள். ஆக இங்கே பவுலடிகளார் மக்களுக்கு ஒரு சிறந்த தெரிவை கொடுக்கின்றார். மனித மாண்பு காக்கப்பட வேண்டும். மனிதர்கள் சாதாரண பொருட்கள் அல்ல, அவர்கள் பயன்படுத்தி விட்டு தூரே எறிவதற்கு மாறாக உணர்வுகளோடு மதிக்கவும் அன்பு செய்யவும் படக்கூடியவர்கள் என்று சொல்லி அதன்படி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு மிகச்சிறந்த படிப்பினையை, ஒரு மிகச்சிறந்த தெரிவை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கின்றோம். நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது கடந்த சில வாரங்களாகவே நாம் இயேசுவினுடைய அந்த நானே வாழ்வு தரும் உணவு என்கின்ற அந்த பகுதியை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் தன்னுடைய போதனையை தொடங்கிய காலகட்டத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அவரோடு இருந்தார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியில் அவர் அந்த போதனையை முடிக்கக்கூடிய நேரத்திலே ஒவ்வொருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றார்கள். இயேசுவினுடைய 12 திருத்தூதர்கள் மட்டும்தான் அவரிடத்தில் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். தொடக்கத்தில் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றால் அப்பமும் மீனும் வயிறு நிறைய உணவும் கிடைக்கும் என்று நினைத்தவர்கள்
வருடங்களாக அந்த மக்கள் இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் நாள் செல்ல செல்ல இயேசுவினுடைய போதனை கடுமையாகின்ற பொழுது அந்த மக்கள் இயேசுவை விட்டு பிரிய ஆரம்பிக்கின்றார்கள். இவர் நம்மில் ஒருவர் தானே, நாசரேத்தை சார்ந்தவர் தானே, மரியாதை இவருடைய தாய், இவரிடத்தில் இருந்து எப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் வர முடியும்? நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று இவர் எப்படி தன்னை சொல்ல முடியும் என்று அந்த மக்கள் இயேசுவை ஒரு விதமாக பார்க்கின்றார்கள். இயேசுவை தெரிந்தெடுத்துக் கொள்ள அவர்கள் தயங்குகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பேதுரு ஒரு மிகச் சிறந்த நம்பிக்கை அறிக்கையை கொடுக்கின்றார். ஆண்டவர் சீடர்களும் திருத்துதர்களை பார்த்து கேட்கின்றார், நீங்களும் மற்ற சீடர்களைப் போல, மற்ற மக்களைப் போல என்னை விட்டு பிரிந்துவிட நினைக்கின்றீர்களா என்று சொன்ன பொழுது பேதுரு அருமையாக சொல்லுகின்றார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று அங்கே இறைவனை முன்னிலைப்படுத்தி, மற்ற உலக காரியங்கள் கண் முன்பாக இருந்தாலும் கூட அவை வேண்டாம், நீர்தான் வேண்டும் என்று சொல்லி இயேசுவை தெரிந்தெடுத்து அங்கே தாங்கள் உண்மையிலேயே இறைவனுடைய சீடர்கள் என்பதை பேதுரு அங்கு எண்பித்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு முன்பாகவும் பல தேர்வுகள் இருக்கின்றன. நம்முடைய தேர்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? விலங்குகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையிலே அவற்றின் தெரிவுகளை அவர்கள் தெரிந்தெடுக்கின்றன. ஆனால் மனிதர்களுக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்திருக்கின்றார், அறிவை கொடுத்திருக்கின்றார். நன்மை எது, தீமை எது என்று ஆராய்ந்து தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமையை கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய தெரிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். உலகு நம் முன்பாக தான் இருக்கின்றது. இறைவனுடைய விருப்பப்படி வாழக்கூடிய அந்த வாழ்வும் நமக்கு முன்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய தேர்வு இறைவனை விட்டு விலகி உலகின் பின்பாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய உறவுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நம்முடைய ஆலய வழிபாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, பல நேரங்களில் நாம் உலக சார்ந்த காரியத்தின் பின்பாகத்தான் செல்லுகின்றோம். வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட வீண் பொழுதுபோக்கு அம்சங்களுக்குத்தான் நாம் பல நேரங்களில் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். 1 மணி நேர ஆலய திருப்பலியை விட 2 மணி நேர 3 மணி நேர திரையரங்கு திரைப்படங்கள் தான் பல நேரங்களில் நம்மிடத்திலே முன்னிடம் பெறுகின்றன. நம்முடைய உறவுகளிடத்திலே விட்டு கொடுப்பதா வேண்டாமா, இறுக்கி பிடித்து இருப்பதா என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது பல நேரங்களில் விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை நம்மிடத்திலே இருப்பதில்லை. உலகம் சார்ந்த அது எப்படி விட்டு கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு மனநிலையில் தான் பல நேரங்களில் நம்முடைய தெரிவுகள் இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புவது, அவர் விரும்புகின்ற விதத்திலே அவருக்கு உகந்த நல்ல வாழ்வு தரக்கூடிய வாழ்வை, அந்த தெரிவுகளை நாம் தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது. அப்படிப்பட்ட அந்த ஒரு மாற்றம் ஆண்டவர் விரும்புகின்ற விதத்திலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய மனப்பாங்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். யோசுவாவை போல, பேதுருவை போல தைரியமாக நாமும் ஆண்டவரை குறித்து இப்படி உறுதிமொழியை சொல்ல முடிகின்றதா? நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்குத்தான் ஊழியம் செய்வோம், ஆண்டவரை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று நாமும் இறைவனுக்கு உகந்த காரியங்களை தெரிந்தெடுக்க முன் வருகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி இறைவனை முன்னிறுத்தி அவருடைய விழுமியங்களின்படி வாழக்கூடிய அந்த வரத்திற்காக தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளை, ஆசிரை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கடவுள்
மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இரத்தின் மீது வெற்றி கொண்டார். பின்னரும் வாழும் தந்தைவம் அரியணை கொண்டிருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திருப்பார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரில்லாத துணை வேண்டுகிறேன். பாவை மன்னிக்கு தோல்விக்கும் பரிவர வாழ்வு இறையாமை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நினைவாழ்வேன். உறுதியுடன் நம்புகிறேன். நம்முடைய எண்ணம் நம்முடைய தேவைகளை உணர்ந்து வைத்திருக்கக்கூடிய இறைவன் நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பக்கூடியவர். நம்முடைய மனதிலே உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் நாம் கேட்கிற பொழுது இறைவன் தருவார் என்கிற நம்பிக்கையோடு அவரிடத்திலே எடுத்துரைத்து மன்றாடுவோம். வார்த்தையின் வடிவே எம் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் உமது வார்த்தையின் ஆழத்தை புரிந்து வார்த்தையாக உண்மையை பற்றி கொண்டு வாழ வரமரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயினே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு தமது சேவையை சிறப்பாக ஆற்ற தேவையான ஞானத்தை புரிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாப்பின் வல்லலே எம் இறைவா, கைவிடப்பட்டோர், அனாதைகள், ஒடுக்கப்பட்டோர் அனைவரையும் நீரே உமது பாதுகாப்பில் வைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வளங்களையும் பொழிந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் உறவே என் இறைவா, எம் ஊரில் உள்ள ஒவ்வொரு நோயாளிகளையும் முதியோர்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தேவையான அருளை பொழிந்து காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். Yes,
ஏசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா. நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நாம் சில மணிக்கூறுகள் அமைதியாக இறைவனிடம் அன்றாடுவோம். இறைவா, உம் அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் நம்பிக்கையோடு விடத்தில் கேட்டு இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பு மக்களே, ஏற்கனவே கடந்த வாரத்தில் நான் அறிவிப்பு கொடுத்தது போன்று இன்று பிரிக்கப்படக்கூடிய இந்த ஞாயிறு காணிக்கையானது வயநாட்டிலே வெள்ளத்தினால் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய நல் வாழ்விற்காக அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. நம்முடைய ஊரின் சார்பாக நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து அனைத்து ஊர்களிலிருந்தும் அந்த தொகை பிரிக்கப்பட்டு அங்கே அனுப்பப்படுகிறது. எனவே அதனை அன்போடு நினைவுறுத்திக் கொள்கின்றேன். காணிக்கைங்களா? காணிக்கை எடுக்கப்போ சீக்கிரம் போ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தமும் பந்தமும் எல்லாம் நீயே எனக்குள்ளே வந்து நீ என்னை ஆளும் மன்னவனும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் உங்கள் கையிலே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு என்றும் கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்து இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார்.
ஆகவே வானதூதர் புனிதரனை உங்களோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் உன் கரைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமரே மாட்சியால் நிறைந்துள்ளவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து எங்களை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியதின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமுலகும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளன்
உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவிழம் விண்ணுலைகள் நிறைவேறு போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தவர்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழியில் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி இறைவனின் செம்மறி இறைவனின் செம்மறி ஏமக்கு அமைதியாரும், ஏமக்கு அமைதியாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவிழா, 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 கிறிஸ்துவின் திருவிழா,
சில அறிவிப்புகள். இன்றைய காணிக்கை வயநாடு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். வருகின்ற 30ஆம் தேதி நம்முடைய இணையூரான துரைசாமிபுரத்திலே கொடியேற்றம் காலை 7 மணிக்கு கொடியேற்றம் திருப்பலி நடைபெறும். திருவிழா நாட்களில் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். 7ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, தொடர்ந்து திருவிழா மாலை ஆராதனை 9ஆம் திருவிழா அன்று. 8ஆம் தேதி காலையிலே 7 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். வாய்ப்புள்ளவர்கள் அந்த திருவிழாவில் கலந்து கொண்டு வேளாங்கண்ணி மாதாவின் ஆசிரியை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றேன். அன்பாளர்கள், ஏற்கனவே அறிவித்தபடி வருகின்ற மாதம் விவிலிய மாதமாக இருப்பதால் நாம் பல விவிலிய போட்டிகளை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் செப்டம்பர் 28ஆம் தேதி பங்கு அளவிலே நம்முடைய இணையூர்கள் அனைவரும் சேர்ந்து இங்கு நம்முடைய ஆலயத்திற்கு வந்து அந்த விவிலிய போட்டிகள் நடைபெறும். அதன் முத்தாய்ப்பாக அனைத்து இணையூர்களுக்கு இடையிலான விவிலிய வினாடி வினா போட்டி நடைபெற இருக்கின்றது. அந்த விவிலிய வினாடி வினா போட்டிக்கான இறைவார்த்தை பகுதி லூக்கா நற்செய்தி. லூக்கா நற்செய்தி முழுவதும் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் 7 பேர் ஒரு குழுவில இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த லூக்கா நற்செய்தியிலிருந்து பலவிதமான கேள்விகள் கேட்கப்படும். நேரடியான கேள்வி, சரியா தவறா, யார் யாரிடம் கூறியது, அதிகாரம் வசனம் சொல்லி அதற்கான வசனத்தை சொல்லுவது, வசனத்தை சொல்லி அதிகாரம் வசனம் கண்டுபிடித்தல், இன்னும் ஒரு வசனம் கொடுத்து அதனை நடிக்க சொல்லி குழுவில் உள்ள மற்றவர்கள் அந்த வசனத்தை கண்டுபிடித்தல் என்று பலவிதமான சுற்றுகளில் அந்த போட்டியானது நடைபெற இருக்கின்றது. எனவே இப்பொழுதே அந்த 7 பேர் யார் என்று முடிவு செய்து அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய சிறுவர் சிறுமியருக்கான மற்ற விவிலிய கதை, மாந்தர், மாறுவேட போட்டி, மனப்பாட போட்டி என்ற மற்ற போட்டிகளும் இருக்கின்றன. வருகின்ற வாரங்களிலே அதற்கான அறிவிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய மறைவு மாவட்டத்திலிருந்து, நற்செய்தி நடுவத்திலிருந்து, மறைக்கல்வி இயக்ககத்திலிருந்து
ஒரு முன்னெடுப்பு. அனைத்து மக்களையும் விவிலியத்தை வாசிக்க செய்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வாட்ஸ்அப் மூலமாக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து விவிலியத்தை வாசிக்க செய்யக்கூடிய ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார்கள். அதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஓராண்டில் திரு விவிலியம் என்கின்ற அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு நாளும் இத்தனை அதிகாரங்களை வாசிக்க வேண்டும் என்கின்ற குறிப்புகள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பின் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். வருகின்ற இந்த வாரத்தில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேருவதற்கான அந்த லிங்கை நான் நம்முடைய ஊரில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே நான் பதிவிடுவேன். அதனை பயன்படுத்தி அந்த வாட்ஸ்அப் குரூப்பிற்குள்ளாக சென்று அதில் இணைந்து கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இறைவார்த்தை பகுதியை வாசித்து பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் அந்த வாரத்தில் வாசிக்கப்பட்ட பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான பரிசுகளும் பங்கு அளவிலே கொடுக்கப்படும். அதற்கான சரியான பதில்களை எழுதி அருட் சகோதரர்களிடத்திலே அல்லது என்னிடத்திலே கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் விவிலிய வினாடி வினா அந்த கேள்வி பதில்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இறைவார்த்தை பகுதியை எடுத்து நாம் கொடுக்க திட்டமிட்டு இருக்கின்றோம். 6 மாதத்திற்கு ஒரு முறை தொடர்ச்சியாக எழுதினவர்களுக்கு முதல் 3 மதிப்பெண்களை பெற்றவர்களுக்கு பரிசுகளும் கொடுக்கப்படும். அன்பு மக்களே, நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நம்முடைய இளையோர் பணியகத்திலிருந்து குறுக்குச்சாலை மறை வட்டத்திற்கான களப்பணியாளர் யோகராஜ் நம்மோடு வந்து நம்முடைய இளைஞர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு பாராட்டுகள். அந்த சந்திப்பிலே பங்கெடுத்த நம் பங்கின் இளைஞர்கள் இளம்பெண்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஜூலை மாதத்திற்கான வரவு செலவு அறிக்கை தொடக்க கையிருப்பு. முதலிலே வரவை வாசிக்கின்றேன். 1415. வங்கியில் இருப்பு 3303. டொனேஷன் மூலமாக வரவு 650. சங்கரலிங்கபுரம் திருவிழா சப்பர காணிக்கை. திருப்பலியில் 10 நாட்களும் விரிக்கப்பட்ட காணிக்கை. மக்களுடைய காணிக்கையிலிருந்து பெறப்பட்ட பணத்தின் மூலமான வரவு ஆக மொத்த வரவு 59,605. பங்கு தந்தை பராமரிப்பு செலவிற்காக மறை மாவட்டத்திலிருந்து வழங்கப்பட்ட தொகை 10,000. கடைகள், ஹால் இவற்றின் மூலமான வரவு 10,500. வீட்டு வாடகை மூலமான வரவு 4,200. பள்ளியில் ஆசிரியர்களிடமிருந்து செஸ் மூலமான வரவு 1,710. ஞாயிறு காணிக்கைகள் மற்ற திருப்பலிகளின் மூலமாக பிரிக்கப்பட்ட காணிக்கைகளின் மூலமான வரவு 9,143. திருப்பலி கருத்துக்களுக்காக மக்களிடமிருந்து பிரிக்கப்பட்ட பணத்தின் மூலமான வரவு 1,300. மறை மாவட்டத்திலிருந்து திருப்பலி கருத்துக்களுக்காக கொடுக்கப்பட்டது 1,800. பங்கு தந்தை இல்ல பராமரிப்பு செலவிற்காக ஆயரிடமிருந்து மறை மாவட்டம் மூலமாக வங்கியில் வரவு வைக்கப்பட்டது ரூபாய் 25,000. ஆக மொத்த வரவு 1,28,626. செலவு விவரங்கள். செய்தித்தாள்கள் ஜூன் ஜூலை மாதத்திற்கான செலவு 895. மின்சாரம், தொலைபேசி, இன்டர்நெட் ஆகியவற்றிற்கான மொத்த செலவு 6,284. வழிபாடுகளுக்கான செலவு 3,145. பங்கு செலவு 1,520. பங்கு தந்தை பராமரிப்பு தொகை 15,000.
டிராவல் எக்ஸ்பென்ஸ் பயண செலவு 400, வாகனம், இன்வெர்டர் இவற்றிற்கான செலவுகள் 5770. பங்கு பராமரிப்பு வேலையாளுக்கான பணியாளருக்கான ஊதியம் 3500. பங்கு தந்தைக்கு திருப்பலிக்கு கொடுக்கப்பட்ட தொகை 3100. பங்கு தந்தை இல்ல பராமரிப்பிற்கான செலவு 23444. ஆக மொத்த செலவு 63058. க்ளோசிங் பேலன்ஸ் பணம் கையிருப்பு 37265. வங்கியில் கையிருப்பு 28303. ஆக மொத்தம் 1,28,626. தெளிவுகள் தேவைப்படுபவர்கள் என்னை சந்தித்து கேட்டுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களை ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். விவிலியம் தேவைப்படுபவர்கள் சகோதரிகளிடத்திலே உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு. விவிலிய மாதம் செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடங்க இருக்கின்றோம். எனவே இந்த 1-2 நாட்களுக்குள்ளாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்துவிட்டால் எத்தனை விவிலியம் தேவைப்படுகிறது என்பதை மொத்தமாக நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து நாம் பெற்று மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் ஆண்டவர். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தழச் செய்வேன். மன்றாடுவோமாக. அன்பே எங்கள் இறைவா, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களா சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. காலம் போடுவோம், புகழ்ந்து பாடுவோம், எக்காலம் ஊதுவோம், மகிழ்ந்து பாடுவோம், மாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமி அகமி அருள் நிறையுதம்மா.
சீயோன் நகரமே யாவே தங்கிய சீனா சீரமே இறைவன் வாழும் சீயோன் நகரமே யாவே தங்கிய சீரான் சீரமே கலந்திராத பேரையும் அழகான சோலை கண்ணீர் வாசலே மாசில்லாத கண்ணியே மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியே உன் பெயரை சொல்ல அகமீ அகமீ அருள் நிறையுதம்மா பூக்கும் நந்தவனம் பூ எந்தன் மனப்பிலம் அருளால் அருளாலும் அருளா எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலே எங்களை விடுவித்தருளும். எங்களுக்காக இப்பொழுது கருணைக்கு எல்லா காலமும் பொழுதையும் பொருட்சியும் ஆட்சிமையும் உண்டாக ஆமென்.